ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 193. ஜங்கம குருவுக்கு மோட்சம். அக்கல்கோட்டிலிருந்து 8 யோஜனை தூரத்தில் சித்தன்கேரி என்றொரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஜங்கம ஜாதியினரின் குருவான சித்தப்பா வசித்து வந்தார். அவர் அங்கு ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி இருந்தார். அந்த ஆசிரமத்தில் பசு, எருமை, குதிரை மற்றும் யானை போன்ற பிராணிகள் வளர்க்கப்பட்டன. மேலும் சித்தப்பா மிக சிறந்த பக்திமான். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் புகழை கேள்விப்பட்டு அவரை தரிசனம் செய்வதற்காக ஒரு பல்லக்கில் தன் பக்தர்களுடன் அக்கல்கோட் வந்து அங்கிருக்கும் ஜங்கம ஆசிரமத்தில் தங்கினார். அவர் வருகை புரிந்த அன்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஊருக்கு வெளியே உள்ள ஜங்கம ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். ஜங்கம குரு ஸ்நானம் செய்துவிட்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக தன் இருப்பிடத்தில் இருந்து நடந்தே வந்தார். ஸ்ரீ சுவாமியின் தேஜஸ்வியான உருவத்தை கண்டவுடன் அவருடைய அஞ்ஞானம் அனைத்தும் விலகி ஞான கொழுந்தராக மாறினார். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் புகழை ஆடி பாடினார். அவர் ஆடிக்கொண்டிருக்கும் போது ஆனந்த பெருக்கில் திடீரென ஸ்ரீ சுவாமியின் பாதங்களை பற்றி கொண்டு, மகராஜ், இன்று என்னுடைய அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டன. உங்கள் தரிசனத்தான் தன்யனானேன். ஒரு குரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? மகராஜ், எங்களுக்கு உங்கள் பாதங்களை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்று மகிழ்வுடன் கூறிவிட்டு ஸ்ரீ சுவாமிக்கு முன்னால் எழுந்து நின்றார். மாலை ஆகியும் தண்ணீர் கூட அவருடைய உதட்டில் படாமல் ஸ்ரீ சுவாமியின் தரிசனத்தில் திளைத்து கொண்டிருந்தார். அவர் பட்டினியாக இருப்பதால் அவருடைய சீடர்களும் உணவேதும் எடுத்துக்கொள்ளவில்லை. கருணையுள்ளம் கொண்ட ஸ்ரீ சுவாமி, நான் உனக்கு ரொட்டி அளிக்கிறேன், உன்னால் அதை ஜீரணம் செய்ய முடியுமா என்று கேட்டதற்கு, மகராஜ், நீங்கள் அளிக்கும் அனைத்தையும் நான் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளும் ஜீரணம் செய்ய முடியும் என்று சித்தப்பா கூறினார். அச்சமயத்தில் ஒரு ஆட்டிடையனை ஸ்ரீ சுவாமி அழைத்து, உன்னிடம் ரொட்டி இருந்தால் இங்கு கொண்டு வா என்று கூறினார். அவன் தன்னிடம் இருந்த ரொட்டியை ஸ்ரீ சுவாமிக்கு முன்னால் வைத்தவுடன் ஸ்ரீ சுவாமி அதை எடுத்து சித்தப்பாவிடம் அளித்தார். ஜங்கமர்கள் சிவபக்தர்கள். அவர்கள் வேற்று ஜாதியினர் அளிக்கும் உணவையோ அல்லது தண்ணீரையோ தொடக்கூட மாட்டார்கள். இருப்பினும் சித்தப்பா எந்தவித மறு யோசனையும் இல்லாமல் ஸ்ரீ சுவாமி அளித்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டார். தான் ஆசிரமத்தின் குரு என்கின்ற பெருமை அவரிடம் இருந்து அன்று விலகிவிட்டது. அவர் ஒரு பரபிரம்ம ஸ்வரூபமாக மாறியிருந்தார். ஸ்ரீ சுவாமி அவரை அருகில் அழைத்து, நீ உன் ஊருக்கு சென்ற பின் பிரம்மத்தை முழுமையாக உணரும் அனுபவத்தை பெறுவாய். பற்றற்றவனாக இரு. அனைவரிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் இனிமையான பேச்சுக்களால் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடு என்று கூறி ஆசி வழங்கினார். இவ்வாறு சித்தப்பா ஆசீர்வதிக்கப்பட்டு தன் அகம்பாவம் அனைத்தையும் துறந்து மோட்சகதியை அடைந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்த சித்தப்பாவுக்கு கூறிய அறிவுரையை நாமும் பின்பற்றி முழு நிறைவான வாழ்க்கையை வாழ்வோமாக. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.